வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். கொஞ்சம் கடலை மாவு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 1/2 கிலோவோ 1 கிலோவோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வத்தல் பொடி, உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல கடலை மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு இதை நல்ல ஒரு மாவு கலக்க போறோம். நல்லா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவா கலக்கணும். கட்டி எதுவும் இல்லாம கலக்கணும். கட்டி எதுவும் இருக்கிற மாதிரி மாவுல இருந்துச்சுன்னா நீங்க சல்லடையில சலிச்சுட்டு கூட கலக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஊத்துனீங்கன்னா மேல மேல பீக்கா ஃபார்ம் ஆகாம அப்படி கரைஞ்சி போகணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி தேவைப்படும், ஓட்டை இருக்கிற கரண்டி. அதுல ஒரு கரண்டி மாவை ஊத்தி எண்ணெயில அப்படி எல்லா பக்கமும் தெளிகிற மாதிரி இன்னொரு கையை வச்சு அப்படி ஆட்டி கொடுத்துட்டே இருங்க. அப்ப அந்த ஓட்ட வழியா மாவு சொட்டு சொட்டா கீழே எண்ணெயில படும்போது ஒரு ஒரு உருண்டையா அது ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். உங்க எண்ணெய் எவ்வளவு தூரம் நிரம்ப முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க பூந்தி போட்டுட்டே இருங்க. ஒரு கரண்டி மாவு பத்தலன்னா இன்னொரு கரண்டி மாவு ஊத்தி அந்த எண்ணெய் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூந்தி போடும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், நல்லா கொதிக்க சூடா இருக்கணும். கொஞ்சம் சூடு கம்மியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்பரா அந்த ரவுண்ட் ஷேப் வராது. அதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் ஆயில் நல்ல ஹீட்டா இருக்கணும். ஆனா ரொம்ப புகை வர்ற அளவுக்கு விட்டுறாதீங்க, கரிஞ்சிடும். ஆனா சாதாரணமா நம்ம மற்ற வடெல்லாம் பொரிக்கிறதுக்கு இருக்கிறத விட நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு ஈஸியா வரும். அது நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துடலாம். எடுத்து தனியா வச்சுட்டு இதே மாதிரி எல்லா மாவும் முடிகிற வரைக்கும் அந்த கரண்டி வழியா ஊத்தி பூந்தி எடுத்துட்டே இருங்க. இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேட்ச் போட்டு அடுத்த பேட்ச் போடுறதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை நல்லா இடையில காய விடுங்க. பூந்திலாம் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷமாவது அது எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஊத்துனீங்கன்னா தான் நல்லா வரும். இல்லைன்னா சூடு குறைவா இருந்ததுன்னா 2வது பேட்ச் போடும்போது உருண்டையா வராது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதே எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெடிச்சு சத்தம் அடங்கி நல்லா சுருண்டு வரும்போது தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததான் நம்ம வத்தல் பொடியையும் உப்பையும் வறுக்க போறோம். தனியா ஒரு சட்டி காய வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறுமனை உப்பையும் வத்தல் பொடியும் வதக்கி எடுத்துக்க போறோம். நம்ம இப்படி வெறுமனையே சேர்த்தோம்னா அந்த உப்புல இருந்து ஈரம் வெளியே விட்டு அந்த காரா பூந்தி ஒரு மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு, நச நசன்னு. அதனால இப்படி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி, உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வத்தல் பொடி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டும் போது பேன்ல சைட்ல படாம அப்படி நல்லா உதிரியா வரணும். அந்த மாதிரி நல்லா ஒரு சிம்ல வச்சு வருங்க, இல்லைன்னா வத்தல் பொடி கரிஞ்சி வாடை கொடுத்துரும். அந்த மாதிரி வறுத்த பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற காரா பூந்தியில போட்டு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா காரா பூந்தி கிட்டத்தட்ட தயார். கடைசியா நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை நல்லா விரல் நுனில வச்சு நசுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்கலன்னா உங்களுக்கு காரா பூந்தியோட டேஸ்ட் கம்ப்ளீட்டா கிடைக்காது. கருவேப்பிலை தான் அதுல ஒரு மெயின் இன்கிரீடியன்ட். இப்போ காரா பூந்தி தயார். இது ரொம்ப அருமையா இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.